ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு பெரிய மாளிகையில் விசிநாதன் செட்டியார் என்பவர் வசித்து வந்தார். அவரிடம் கணக்கில்லாத செல்வம் இருந்தது. ஆனால் அவர் யாருக்கும் கொடுக்க மாட்டார். அதனால் ஊரில் எல்லோரும் அவரை கஞ்சன் செட்டியார் என்று அழைத்தார்கள். அந்த மாளிகைக்கு வெளியே இருந்த ஒரு பெரிய மரத்தில் ஒரு காகம் வசித்து வந்தது. அது தினமும் செட்டியாரின் செயல்களை பார்த்து அவரின் கஞ்சத்தனத்தை நன்கு அறிந்திருந்தது. ஒரு மதிய வேளையில் செட்டியார் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து வடை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். வடையின் எண்ணெயும் பருப்பும் அவரது கையில் ஒட்டி இருந்தது. மரத்தின் மேலே இருந்த காகம் ஏதாவது ஒரு சிறு துண்டு கீழே விழாதா என்று ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு சிறிய வடை துண்டு செட்டியாரின் தட்டிலிருந்து தவறி கீழே விழுந்தது. அதை கண்டதும் காகத்திற்கு ஒரே மகிழ்ச்சி. உடனே அதை எடுப்பதற்காக மரத்திலிருந்து கீழே பறந்து வந்தது. காகம் வருவதை பார்த்த செட்டியாருக்கு கோபம் வந்தது. காகத்தை விரட்ட வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் தன் எச்சில் கையை பார்த்தார். கையை கொண்டு விரட்டினால் கையில் ஒட்டியிருக்கும் பருப்பு கீழே விழுந்து விடுமே என்று யோசித்தார். அதனால் வடை தட்டை பத்திரமாக கீழே வைத்துவிட்டு எழுந்து சென்று ஒரு சிறு கல்லை எடுத்து காகத்தை விரட்டினார். காகம் பயந்து போய், ஐயோ, என்ன மனிதர் இவர் என்று நினைத்து கொண்டே மீண்டும் மரத்திற்கு பறந்து சென்றது. அதே நேரத்தில் ஒரு ஏழை சிறுவன் அந்த மாளிகையின் வாசலுக்கு வந்தான். ஐயா, காலை முதல் இதுவரை நான் எதுவும் சாப்பிடவில்லை. பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று பணிவுடன் கேட்டான். சிறுவனின் குரலை கேட்ட செட்டியார் கோபத்தில் சிவந்து போனார். இங்கிருந்து போ, உனக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை என்று கத்திவிட்டு கதவை சாத்தினார். மரத்தின் மேலே இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த காகம் தனக்குள்ளே நினைத்து கொண்டது, தன் எச்சில் கையால் கூட காக்கையை ஓட்ட மனமில்லாத இந்த மனிதரா பசியென்று வந்த சிறுவனுக்கு பிச்சை கொடுப்பார் என்று. அந்த காகம் ஒரு பெரிய உண்மையை உணர்ந்தது. எச்சிற்கையால் காக்கை ஓட்டாதவன் பிச்சை கொடுப்பானா என்பது எவ்வளவு சரி. ஒருவனின் சிறிய கஞ்சத்தனமான செயல்களே அவரின் உண்மையான குணத்தை காட்டிவிடும். குழந்தைகளே, இந்த கதையின் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் சிக்கனமாக இருக்க வேண்டுமே தவிர கஞ்சனாக அல்ல. தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். ஒருவர் நம்மிடம் பசியுடன் வரும் பொழுது நாம் அவருக்கு அன்னதானம் செய்வது மிகவும் அவசியம். அது நமக்கு புண்ணியத்தை சேர்க்கும்.